வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கட்டுக்கட்டா உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது இந்த 2025ல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பாங்க. இந்த வழியில் போனால், இந்த வழியில், இந்த அதிர்ஷ்டத்தில் இவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த வருடத்தில் பண யோகம், பண வரவு நிச்சயமான முறையில் உண்டு. அது எந்த வழின்றத பார்த்துருவோம். ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல. கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு ராகு, கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2மே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தட்டி தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. அப்ப தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கடின உழைப்பு, விடாமுயற்சி என ஓடிக்கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில. போதும்ன்ற நிலைக்கு பணம் எப்பொழுதுமே வந்ததில்ல. நாமளும் சொத்த சேர்த்துட்டு இருப்போம், பணத்த சேர்த்துக்கிட்டு இருப்போம், தங்கத்த சேர்த்துக்கிட்டு இருப்போம், கார், வண்டி வாகனத்த வாங்கிட்டு இருப்போம். ஆனால் செலவு மேல் செலவு வந்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையில வாழ்நாள் முடியும் வரை, மரணிக்கும் வரை இந்த பணத்த தேடி அலையிறதே மனிதனுடைய பாவமாக இருக்கிறது. சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட அந்த பணம் ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு காலகட்டத்தில், ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாயிலின் மூலமாக கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லா ரூட்லயும் கிடைச்சிராது. சில பேத்துக்கு சில விஷயங்கள் லக்கா இருக்கும். சில விஷயங்கள் அதிர்ஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு 2025ல் எந்த வழிகளில் பணம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது? இந்த ஜோதிட சாஸ்திரத்தில 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் காரகத்துவங்கள் வழியாக பண லாபங்கள், பண வரவுகள் இருக்கும். உங்க பிறப்பு ஜாதகத்துல எடுத்து பார்த்தாலும் அந்த கிரகத்தின் மூலமாக பண வரவுகள் உங்களுக்கு உண்டு. ஆனா கோச்சார ரீதியாகவும் அந்த ஸ்தானத்தில் அந்த ராசியில் கிரகங்கள் வரும்போது அந்த காரகத்துவம் வழியா பணவரவு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த ஜென்மத்தில் இருந்த கேது விலகிட்டார். அது மிகப்பெரிய நல்லது. குழப்பம், தனிமை, விரக்தி, தோல்வி, ஏமாற்றம், துரோகம் இனி இருக்காது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இதுல முதல்ல நான் தெளிவுபடுத்திடுறேன். இப்போ இந்த கன்னிக்கு 2ஆம் வீடு எதுனா அது துலாம். துலாமில் எந்த கிரகங்களும் பெரிய கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, குரு, கேது எதுவுமே கிடையாது. ஆனா குரு பார்வை இருக்கு. குரு எங்க இருக்கார்? 10ல இருக்கிறார். அப்போ வேலை தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேமிப்பு உயரும் ஒன்று. அதுல மிக முக்கியமா கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தாய் வழி உறவுகள், தாய் வழி சொத்துக்கள் மற்றும் தங்க நகை போன்றவை வந்து சேர வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா மிதுன ராசிக்காரர்கள், அதில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க மூலமா இந்த வருடம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். தாய் வழி உறவுகள், தாயின் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து பங்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் இருக்கு. சரியா? உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் திருமண வாழ்க்கையின் மூலமாக பண வரவுகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து 5ஆம் வீடு அப்படின்னா அது மகரம். மகரத்திலையும் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை. அதுக்கடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு 8 மேஷம். அதில் எந்த விதமான கிரகங்களும் கிடையாது. ஆனால் ராகு பகவானுடைய நிழல் பார்வைன்னு சொல்லுவோம். 6ல் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய 11ஆம் பார்வை என்பது மேஷத்தில் பதிகிறது. அப்போ எதிரியை வீழ்த்தி ஒரு லாபம் பார்ப்பீங்க. அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை முடித்து அதன் ரீதியாக பெருமளவு பண லாபங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே போல ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபைனான்ஸ், பேங்க், மார்க்கெட்டிங் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு ஒரு கமிஷன் லாபம் பெரிதளவு உங்களுக்கு கிடைக்கும். கடன் கொடுப்பது, வாங்குவது போன்றவற்றின் மூலமாக சில லாபங்கள் உண்டு. மற்றும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு மருத்துவம் சார்ந்த தொழில் வேலையில் லாபங்கள் உண்டு. ஸோ அதன் ரீதியாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அதே போல் கண்டிப்பாக பயணங்கள் ரீதியாக திடீர் லக்கு கிடைக்கும். ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணுற போது எதிர்பாராத தங்கம், பணம், சொத்து போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து மற்றும் கூட பிறந்தவர்களோட ஒரு வாய் தகராறு போன்றவை சொத்தின் ரீதியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் இறுதி முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து 11ஆம் வீடு அப்படின்றது கன்னிக்கு 11 கடகம். கடகத்திலும் பெரிய கோள்கள் எதுவுமே கிடையாது. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை. சரிங்களா? ஸோ
கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ல் கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனை பொறுத்தவரை உங்களுக்கு பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஆன்மீகம், மருத்துவம், வாழ்க்கை துணை, தாய் வழி உறவுகள் மற்றும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை முடித்து மற்றும் ஒரு பொருளை கைமாற்றி விட்டு இந்த விஷயத்தின் ரீதியாக பண வரவுகள் உண்டு. அதேபோல் மிதுன ராசியில் பிறந்தவர்கள், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு பண வரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ பண வரவுகள் என்பது வருமானத்தை கூட்டி கொடுத்தாலும் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ செலவை சிக்கனமாக செலவு செய்கின்ற பொழுது நிச்சயம் பெருத்தளவு நன்மைகள் பார்க்க முடியும். 7ல் இருக்கக்கூடிய சனிவான் கண்டிப்பாக உங்களுக்கு கடமைகளின் பொறுப்புகளையும் வேலையும் நிரந்தரப்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? ஸோ வரக்கூடிய வருமானத்தை அசையா சொத்துக்களாக சேர்த்து வைப்பது உங்களுக்கு நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.